வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, வெல்லம் 3/4 கிலோ, ஏலக்காய் 6, நெய் 2 ஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு. அதிரசம் செய்முறை: பச்சரிசியை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. பச்சரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. அதில் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியை கீழே விரித்து வீட்டுக்குள்ளேயே இதை போடலாங்க. இந்த அரிசியை இந்த மாதிரி போட்டுருங்க. இது அப்படியே காற்றுல உணரணும். இது கொஞ்சம் நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக பவுட்ரு மாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய அதிரசம் செய்கிறீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த அரைச்ச மாவை நீங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வந்தாலும் ஒரு வாட்டி சலிச்சிடுங்க. அதில் ஏதாவது குரணை இருந்துச்சு அப்படின்னாலுமே அது எல்லாமே வந்துடும். இல்லைன்னா அதிரசம் உங்களுக்கு சரியான சேஃப் கிடைக்காது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வெல்லத்தை தட்டி அதை இதோட போட்டு பாகு காய்ச்சிருங்க. பாகு காய்ச்சி இது பதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக இந்த மாதிரி விடுங்க. இது சரியான பதம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆகிக்கும். இல்லை அப்படின்னா திரும்ப காய்ச்சுங்க. பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாவை கொட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை பாகையும் சேர்த்து கிளறணும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காவை நைஸாக பொடி பண்ணி சேர்த்துடணும். அதே மாதிரி நெய்யையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா பிசையணும். இந்த மாதிரி பதம் வந்துடும். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி ஒரு 2 நாள் வச்சிடணும். இது நல்லா புளிக்கணும். நல்லா புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து நம்ம தட்டி உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ தட்டிக்கோங்க. இதை ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி காய வச்சு அதில் நீங்கள் தட்டி வச்சுருக்கக்கூடிய அதிரசத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததை நீங்கள் உடனே எண்ணெயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்துடும். இப்போது சுவையான ஒரு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் செய்கிறதுல ஒரு சின்ன ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, புளிக்க வைக்கிறது. நீங்கள் இட்லி மாவு மாதிரி இது புளிக்காதுங்க. இது நார்மலாக வச்சுருக்கிற மாவை விட நீங்கள் கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு புளிக்க வைக்கக்கூடாது.